அவர்கள் தானே. சோ அவரை வந்து பாடுறதுக்கு முன்னாடி அவங்க திருத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து தான் கூட்டு வந்துருக்கணும். நீ ஸ்டேஜ்ல வந்து நிறுத்த கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு. இல்ல இவர் உண்மையிலே இசையமைப்பாளரான்னு எனக்கு தெரியல ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஸ்டேஜ்ல பாடுறதுனா சும்மா வந்து பாடிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பிராக்டிஸ் பண்ணி தான் ஸ்டேஜ்ல வந்து பாடிப்பாங்க. சோ அத்தனை வாட்டி நீ பிராக்டிஸ் பண்ணும்போதுமே அவர் வந்து அந்த மிஸ்டேக்கை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியும் கூட அவங்களுக்கு புரியாம திரும்ப திரும்ப அதே ஒரு தவறை வந்து அவங்க பண்ணிருக்கலாம். சோ அதுக்காக கூட திருடனை பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற வார்த்தையை இளையராஜா அவர்கள் சொல்லிருக்கலாம். இதெல்லாம் அவங்க நடந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்தவங்க கவுத்தம் பண்ற விஷயம் கிடையாது. நிறைய வந்து பிராக்டிஸ் பண்ணாதான் வந்து பண்ண முடியும். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பதிவிடுறாங்க. எதுக்காக பதிவிடணும்? நீங்க அந்த விழால முன் வரிசையில உட்கார்ந்திருக்கிறதா சொல்றீங்க. அங்க நடந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு கோவம் வந்ததுன்னு சொல்றீங்க. அப்பவே எந்திரிச்சு போய் இளையராஜா அவர்கள் கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தமிழ் தெரியாது, நீங்க இப்படி பண்ண கூடாதுன்னு அந்த மேல போய் கேட்க வேண்டியதானே? அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்ல? அப்போ வராத தைரியம் இப்போ யூடியூப் சேனல்ல உங்க பேட்டி எடுக்கும் பொழுது வந்ததா? இதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாம இவர் வந்து இப்போ அந்த காப்புரிமை பிரச்சனை எல்லாம் பண்ணாரு இல்லையா? சோ அதுலதான் வந்துட்டு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது தாத்பரியம் அப்படிங்கிறது வேற, இப்ப இருக்க சட்டம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. எல்லாம் பாத்துருப்பீங்க அந்த வீடியோலாம். சோ நான் கேட்கறது என்ன அப்படின்னா, மித்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டீங்க. இளையராஜா அவர்கள் மேல குறை சொல்றதுக்கு மட்டும் நீங்க வந்து யூடியூப் சேனல்ல தரிசனம் தரீங்களே. சோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம்?